வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, செவ்வாய் பகவானோட மந்திரத்தை பற்றி தான். கடன் பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய நாள் என்றால் அது செவ்வாய்க்கிழமை தான். கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர் என்று சொல்ல போனால் நம்முடைய செவ்வாய் பகவான் தான். கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய தொடங்கிவிட்டாலே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். நிம்மதியாக தூக்கம் கூட வராமல் கடன் பிரச்சனையில் சிக்கி இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வழக்கம் போல பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வையுங்கள். உங்கள் பக்கத்தில் வாசம் நிறைந்த ஊதுபத்தியை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கையிலும் இடது கையிலும் நிரம்ப கல்லுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வுப்பு கடனை குறைக்க உகந்த பொருள், மகாலட்சுமிக்கு சொந்தமான ஒரு பொருள். சம்மணம் போட்டு முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் உட்கார முடியாதவர்கள் நாற்காலிகளில் அமர்ந்து கொள்ளலாம். செவ்வாய் பகவானை மனதார நினைத்து என்னுடைய கடன் கரைந்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சக பௌமாய நமக, ஓம் கிராம் க்ரீம் ஸ்க்ரம் சக பௌமாய நமக என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். நவகிரகங்களில் இது செவ்வாய் பகவானுக்கு உரிய மந்திரமாக சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தை எண்ணிக்கை கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டாம். 5 நிமிடங்கள் 7 நிமிடங்கள் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ப இந்த மந்திரத்தை முழு மூச்சோடு நம்பிக்கையோடு உச்சரித்தால் போதும். மந்திரத்தை உச்சரித்துவிட்டு கையில் இருக்கும் உப்பை சுத்தமான தண்ணீரில் கரைக்க வேண்டும். பூஜைக்கு தயாராகி உட்காரும் போதே ஒரு சுத்தமான பாத்திரத்தில் குடிக்கின்ற தண்ணீரை எடுத்து வைத்துக்கொண்டு உட்காருங்கள். பூஜையை முடித்துவிட்டு இந்த கல்லுப்பை உங்கள் கையாலேயே அந்த தண்ணீரில் நன்றாக கரைத்து விட வேண்டும். இந்த தண்ணீரை கொண்டு போய் சிங்கில் கொட்டிவிடுங்கள். அவ்வளவுதான். இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை 6 மணியில் இருந்து 7 மணிக்குள் இந்த பரிகாரத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து 48 வாரங்கள் செய்கிறாரோ அவருக்கு கடன் சுமை குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும். அதற்கு மேலும் இந்த பரிகாரத்தை தொடரலாம், தவறு கிடையாது. ஆனால் இந்த 48 வாரங்களில் நிச்சயமாக உங்கள் கடன் சுமை குறைய ஒரு வாய்ப்பை அந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுத்து தருவார். என்னுடைய கடன் தொகை ரொம்ப ரொம்ப பெருசு, என்னுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்கி விட்டேன் என்று சொல்பவர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாட்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த மந்திர நாம ஜபத்தோடு சேர்ந்து கடனை திருப்பித் தர முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அந்த முயற்சிகளில் எந்த ஒரு தடையும் வராமல் இருப்பதற்கு இந்த மந்திரங்கள் உங்களுக்கு வழிவகுக்கும். நல்லதை நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.